அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணையினால் கடந்த 30 நாட்களாக நோன்பை நாம் நிறைவேற்றி சந்தோஷமாக இறைவனுடைய அந்த விருந்து கொடுக்கக்கூடிய அந்த பெருநாளை சந்தோஷமாக கழித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய பாக்கியங்கள் நிறைய இருக்கிறது. அதில் அவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் என்ற வேதம் கூட அது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு வேதம். மற்ற நபிமார்களுக்கு வழங்கிய வேதங்கள் இன்று அதனுடைய எழுத்துகளும் இல்லை, மொழிகளும் இல்லை, அந்த வேதத்தினுடைய தடயங்களே இன்று உலகத்திலே இல்லை. ஏதோ சில பேர்கள் மனிதர்களால் எழுதியதை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த அருள்வாக்கான அருள்முறை குர்ஆன் 1500 ஆண்டு காலமாக இன்றும் எழுச்சியோடும் பொலிவோடும் ஒரு சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இஸ்லாத்திற்கு எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் ஆய்வில் ஈடுபட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் ஒரு தத்துவ மறை மட்டுமல்ல, பல்வேறு வகையான வாக்கியங்களையும் மேன்மைகளையும் தாங்கிய ஒரு மறை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை சொல்லுவான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், குர்ஆனை நாம் நிச்சயமாக ரொம்ப லேசாக்கியிருக்கிறோங்கிறான் அல்லாஹ். குர்ஆன் இருக்கிறதே, சமீபத்தில் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஒரு 1 வயசு 1 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பேச்சுக்கு தான் பேச்சு வந்திருக்கும்ல, அந்த புள்ள குர்ஆன் ஓதுறதை கிராத்து போட்டு ஓதுறதை நம்ம பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் ஒரு பத்திரிகையில் நான் படித்திருக்கிறேன், குர்ஆன் குரல் ஒரு பத்திரிகை மதுரையிலிருந்து வரும். தென்னாப்பிரிக்காவில் ஒரு 5 வயது சிறுமி குர்ஆனை மனப்பாடம் பண்ண செய்தியை போட்டிருந்தாங்க. 5 வயசுக்குள்ளே. அப்போ தான் நம்ம வந்து எல்கேஜி யூகேஜி முடிஞ்சு 1ஆம் கிளாஸுக்கே சேர்ப்போம். 5 வயசுக்குள்ளே குர்ஆனை மனப்பாடம். அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ரொம்ப லேசாக்கியிருக்கான். முன்னால் உள்ள மறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை மனப்பாடம் பண்ணவங்களே கிடையாது. சொல்லப்போனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வேதம் பைபிள் இருக்கிறதே, அதை சுமந்து வரும்பொழுது 70 ஒட்டகங்கள் தான் அது ஒரு பலகையில் தான் வந்தது. இப்போ நம்ம பேப்பரில் வச்சுருக்கோமா இல்லையா? சஹாபாக்கள் காலத்துலலாம் ஒரு தோலில் இப்போ எலும்புகளில் எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலையில், இந்த ஜோர்டான் மலையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனை வாங்க போயிருந்தாங்க. அப்போ அந்த தௌராத் வேதத்தை அப்போ அந்த பலகையில் தான் கொண்டு வந்தாங்க. ஒரு 70 ஒட்டகம் சுமந்து வந்தது அந்த பலகை. அதனால தான் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 70 குட்டியானை சுமந்து வந்து அந்த பலகை இவ்வளோ சீக்கிரம் மனப்பாடம் பண்ண முடியுமா? ஒரு 70 குட்டியானையில், குட்டியானை இருக்குல்ல, லோடு அடிக்கிற ஆட்டம் இருக்குல்ல, 70 குட்டியான ஒரு ஒட்டகங்கிறது ஒரு குட்டியான மாதிரி வச்சுக்கோங்களேன்.
அப்போ 70 குட்டியான நிறைய ஒரு பலகையை தூக்கிட்டு வர நீங்கள் அவ்வளோதான் மனப்பாடம் பண்ண முடியுமா ஒரு ஆளால்? முடியாது. அதனால தான் பைபிள் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குர்ஆன் இருக்குது, தௌராத் வேதத்தை வந்து ஒட்டுமொத்தத்திலேயே இஸ்ரவேலர்கள் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை கடந்து போகும்போது 6 லட்சம் பேரை கூட்டு போனாங்க. அந்த 6 லட்சம் பேர்லேயே மொத்தத்திலேயே 4 பேருக்கு தான் மனப்பாடமாக இருந்தது. அதில் ஒரு ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதில் இன்னொரு ஆள் அவங்க அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது குர்ஆன் கூறக்கூடிய ஒரு பெரிய கோடீஸ்வரன் அந்த இஸ்ரவேலர்கள் குடும்பத்தில் உள்ள மூசா நபியினுடைய சின்னாப்ப பெரியாப்ப மோகன் காரூன் அந்த ஆள், இன்னொன்று உசைர் அலைஹிஸ்ஸலாம், இவங்க நபி. இந்த 4 பேருக்கு மட்டும்தான் குர்ஆனே அவங்களுடைய பைபிள் மனப்பாடம் 6 லட்சம் பேரில். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குர்ஆனை பார்த்தீங்கன்னா காயல்பட்டை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிலாக்கள் அந்த ஊர்லேயே இருக்காங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க சின்ன வயசு பெரிய ஆளு கிழவி எல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த ஊரில் வந்து ஹாஃபில்கள் சங்கன்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் அதை வச்சு கணக்கெடுத்து வச்சுருக்கார். ஹாஃபில்களுடைய அந்த யூனிட்னு வச்சுருக்கார் சங்கம். எத்தனாயிரம் பேர் அந்த ஆஃபிலில் இருக்காங்க, அந்த உறுப்பினராக இருக்காங்க. எந்த ஊரில்? காயல்பட்டுங்கிறது ஒரு நகராட்சி கூட கிடையாது, 3ஆம் நிலை நகராட்சி தான். அது நகராட்சியும் கிடையாது, மாநகராட்சியே கிடையாது, அது பேரூராட்சியாக தான் இருந்துச்சு. நான் இருக்கும் வேலை பார்க்கும்போது எவ்வளோ சின்ன ஊர் பாருங்கள். அந்த ஊர்லேயே பல ஆயிரம் ஆப்பிள்கள். அப்படின்னா பக்கத்தில் மேலப்பாளையத்தை எடுத்துக்கங்க, அடையப்பா எவ்வளோ பேர் ஆப்பிள்கள். ஒட்டுமொத்த முதல்ல பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாமல் அவ்வளோ பேரையும் ஆப்பிளாக தான் ஆக்குவாங்க மேலப்பாளையத்தில். அதில் தான் நம்மளாம் ஆப்பிளாக ஆனது. பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறது இல்லை. முதல்ல ஒரு 3ஆம் கிளாஸ்லேயே மதுசாக்கு அனுப்பி மனப்பாடம் தான். அந்த காலத்தில் வயசானவங்க நிறைய பேர் ஆப்பிளாக இருப்பாங்க மேலப்பாளையத்தில். ஆக எங்கள் ஊரில் ஆப்பிள் இல்லாமல் ஒரு ஆலிமை பார்க்க முடியாது. ஒரு ஆலிம்னு சொன்னால் ஒரு ஆப்பிளாக தான் இருப்பார். ஆப்பிள் இல்லாத ஆலிமை பார்க்க இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஆப்பிள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் 90% பேர்கள் மேலப்பாளையத்தில் ஆப்பிளாகவும் இருப்பாங்க, ஆலிமாவும் இருப்பாங்க. ஒரு ஊரில் நான் சொல்கிறது 2 ஊர் கணக்கு. இப்படி தமிழ்நாடு, திருநெல்வேலி மாவட்டம்ல, தமிழ்நாடு, கேரளா, உலகம் உள்ள நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களாம் வடநாட்டு வறுத்து வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பீகார் ஆஃபிஸா, பீகாரிகள் நிறைய ஆஃபிஸாக்கள் வந்து இறங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனுங்கிறது அல்ல. அப்படி 6 லட்சம் பேரில் 4 பேர் தான் மூசா நபி கூட்டத்தில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனை லட்சம் பாகிஸ்தான்லேருந்து எத்தனை ஆஃபீஸுகள் வர்றாங்க? பாகிஸ்தானில் எவ்வளோ ஆஃபீஸுகள் இருக்கிறாங்க? வடநாட்டில் எவ்வளோ ஆஃபீஸுகள் இருக்காங்க? சவுதியில் கேட்கவே தேவையில்லையா? அது அரபு நாளில் நமக்காக அந்நிய மொழி. சவுதி வந்து தாய்மொழியே அவங்களுக்கு அரபி. அப்போ அவங்க எவ்வளோ ஆஃபீஸுகள் இருக்காங்க? அப்படி பார்க்கும்பொழுது இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான், நம்ம லேசாக்கியிருக்கோம். குர்ஆனுங்கிறது ரொம்ப லேசாக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எத்தனையோ எழுத்து ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, இது தமிழில் எடுத்துக்கோங்க. இந்த தமிழில் வந்து மொத்த உயிர் எழுத்து 200 எழுத்து இருக்குது. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? அதில் 200 எழுத்து இருக்குது. ஆனால் வெறும் 28 எழுத்துனுங்க அரபி. அலிஃபு பேத்தேன்னு சொல்லுமா இல்லையாங்க? மொத்த எழுத்து 28 தான். குர்ஆனை முழுவதும் பார்த்தா அந்த 28 ஒரு எழுத்தாக தான் இருக்கும். அப்புறம் உயிர் எழுத்துக்களே நமக்கு கம்மி. இப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கி பாருங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியாது, மலையாளம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு மலையாளம் தெரியாது. அப்படி தானே? ஆனால் எல்லா மொழிக்காரனுக்கும் குர்ஆன் ஓத தெரியும். அப்படி தானேங்க? லண்டன்லையும் இன்றைக்கி தராவியத்து நடந்திருக்கா இல்லையா? லண்டனில் உள்ள ஒரு ஆங்கிலேயனும் குர்ஆன் தாய்மொழியாக கொண்டு இங்கிலீஷை கொண்டு ஒரு குர்ஆன் ஓதிருப்பார். அதே மாதிரி வடநாட்டில் உருது ஓட தெரிஞ்சவங்களும் குர்ஆன் ஓதிருப்பார். தெலுங்கில் உள்ள பேசக்கூடியவர்களும் குர்ஆன் ஓதிருப்பார். ஸ்ரீலங்காவில் வந்து அந்த அங்கே மொழி பேசக்கூடிய அந்த மொழிக்காரனும் குர்ஆன் ஓதிருப்பார். உலகத்தில் தாய்லாந்து, நான் தாய்லாந்துக்கெலாம் போயிருக்கேன், என்னுடைய மதிசா வேலையாக போயிருக்கிறேன். தாய்லாந்துக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் உள்ள பள்ளி நிறைய பள்ளி இருக்குது. தாய்லாந்து ஹாஃபிஸாக்கள் குர்ஆன் அவங்க மொழி தாய்மொழி தாய்லாந்து மொழி லாங்குவேஜ். ஆனால் குர்ஆன் அழகாக ஓதுவாங்க. சொல்லப்போனால் தமிழ் சங்கம், அங்கே தமிழ்நாட்டில் உள்ள சங்கம் சார் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் ஒரு தாய் ஹாஃபிஸாக தான் தொழுவார், அழகாக தொழுவார். இப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்காரர்களும் என்ன செய்வாங்க? குர்ஆன் ஹாஃபிஸுகள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த மொழி அவ்வளோ ஈஸியாக இருக்க போய் தான் எல்லா மொழிக்காரர்களும் குர்ஆன் என்ன செய்ய முடியுது, ஓத முடியுது. அது மட்டும் இல்லை, தொழுகையில் வந்து
ஃபாத்திஹா சூறாவை வந்து அந்தந்த மொழியில் ஓதுனா தொழக்கூடாது. ஃபாத்திஹா சூறாவை அரபியில் தான் ஓதணும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஓதக்கூடாது. தமிழில் மொழிபெயர்த்து ஓதக்கூடாது. மலையாளத்தில் ஓதக்கூடாது. அதுதானே சட்டம். ஃபாத்திஹா அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அவன் மொழியிலலாம் ஓத ஆரம்பிச்சிருவான் குர்ஆனை. அப்போ அல்லாஹ் அது ஈஸியாக இருக்க போய் தான் உலகத்தில் வந்து எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாட்டுக்காரனும் அவன் தாய்மொழி எந்த மொழியாக இருந்தாலும் சரி குர்ஆனை அரபி மொழியை அவன் கத்தே ஆகணும். எல்லாரும் குர்ஆனை கத்தே ஆகணுங்க. எல்லா முஸ்லீமும் இதாகணும். அவன் எந்த மொழி சார்ந்தவனும் செய்து அவன் குர்ஆனை கற்றே ஆக வேண்டும். அப்போ அல்லாஹ் அது ஈஸியாக இருக்க போய் தானே எல்லாரும் கற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு லேசான ஒரு மறை குர்ஆன் மட்டுமில்லை. குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன சின்ன சூறா குர்ஆனில் வந்து எறும்பு சூறான்னு ஒரு சூறா இருக்கும், யானை சூறான்னு ஒரு சூறா இருக்கும். எறும்பு சூறான்னு பாருங்கள், எறும்பு சின்னதாக இருக்குது ஆனால் அந்த சூறா பெருசாக இருக்கும். யானைங்கிறது ரொம்ப பெருசு ஆனால் சூறாவில் 3 வரி தான் இருக்கும். அப்போ பேருக்கும் அந்த சூறாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி தானங்க, யானைன்னா பெருசு தானங்க, எறும்புன்னா சிறுசு. ஆனால் எறும்பு சூறா பெருசு, யானை சூறா சிறுசு. அப்போ நம்ம அந்த எழுத்தை வச்சு நம்ம அங்கே காரணம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சின்ன சூறா குல்ஹுவல்லாஹ் சூறா. குல்ஹுவல்லாஹ் சூறா வந்து முதல்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் மனப்பாடமாக. குல்ஹுவல்லாஹ் அல்லாஹ் சமது நம்பி எழுது ஒரு நம்பி எழுது நம்பி குல்ஹு போனாங்க. ரொம்ப சிம்பிளாக. இந்த குல்ஹுவல்லாஹ் சூறா வந்து வரி சிறுசு தான், ஆனால் இதில் உள்ள மகிமை ரொம்ப பெருசு. இந்த குல்ஹுவல்லாஹ் சூறாவை ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுச்சு, யார் ரசூலுல்லாஹ் ஐயு சூரத்தின் ஆழம் யார் ரசூலுல்லாஹ், குர்ஆன்லேயே மிகப்பெரிய சூறா எது அப்படின்னு சொன்ன உடனே குல்ஹுவல்லாஹ் சூறானா அது மிகப்பெரிய சூறாவா? குல்ஹுவல்லாஹ்வில் மிகப்பெரிய பாக்கியம் உள்ள சூறா என்னன்னு கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பக்ரா சூறான்னு சொல்லலை. பக்ரா சூறா குர்ஆனில் கிட்டத்தட்ட அது ஓதி முடிக்கணும்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். சொல்லி ஓதி முடிக்க பக்ரா வந்து ஒரு மணி நேரம் ஆகும். ஏன்னா 2.5 ஜுஸ் இருக்காது. பெரிய சூறா. பசுமாடுன்னு ஒரு பேரில் ஒரு சூறா இருக்குது பார்த்தீங்களா? அந்த பசுமாடுன்னு பேரில் உள்ள சூறா தான் ரொம்ப பெரிய சூறா. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, சூறாவிலேயே மிகப்பெரியது எது அப்படின்னு சொன்னால், மிகப்பெரியதுன்னா அளவில் கேட்கப்படலை, பாக்கியத்தில் மிக பிரம்மாண்டமான பாக்கியம் உள்ளதுன்னொன்னே 1 மணி நேரம் ஓதுற அந்த பசுமாட்டு சூறான்னு சொல்லலை. சூறா என்ன சொன்னாங்க? குல்ஹுவல்லாஹ் சூறான்னாங்க. அப்போ அளவில் சொல்லலை, அதில் உள்ள பாக்கியங்கள் அவ்வளோ பெரிய பாக்கியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் போருக்கு தளபதியாக போயிருந்தார். போனவர் திரும்ப தளபதியாக போனவர் என்ன செய்தார்? போர் முடிஞ்சு எல்லாரும் திரும்ப வந்தாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு புகார் வருது அந்த தளபதியை பற்றி. பொதுவாக ஒரு தளபதியை ரசூலுல்லாஹ் போருக்கு அனுப்பும்போது அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி விமர்சனங்கள் சில நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட வரும். அது மாதிரி அந்த தளபதியை பற்றி ஒரு விமர்சனம் வந்தது. நாயகமே, நீங்கள் எந்த ஒரு தளபதியை நீங்கள் போருக்கு அனுப்பி வைத்தீர்களோ அவர் பேர் ஒரு சின்ன புகார் உங்கள்கிட்ட தெரிவிக்க வேண்டும் என்னான்னு கேட்டாங்க. இந்த ஆள் என்ன பண்ணார்னா, எல்லா தொழுகையிலும் குல்ஹுவல்லாஹ் மட்டும்தான் ஓதினார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தொழுகையில் ஓதுறதே தெரியாது. லுகர் தொழுகையில் அது மெதுவாக தானே ஓதணும், அசர் தொழுகையில் அது மெதுவாக தானே ஓதணும். மெயினாக சத்தமாக ஓதுறதே 3 தொழுகை தானே, மக்ரிப் இஷா சுபுஹ் தான். அதுலேயும் ரொம்ப பெரிய சூறா சுபுஹ்லையும் இஷாவில் தான் பெரிய சூறா ஓதுவோம். சின்ன சின்ன சூறாவை குல்ஹுவல்லாஹ் சூறா ஓதுறது எல்லாம் தான் ஓதுவோம். மக்ரிப் தொழுகையில் வெள்ளிக்கிழமை ராத்திரி மக்ரிப் தொழுகையில் ஓதுறது சுன்னத், வெள்ளிக்கிழமையில் மக்ரிப்பில் ஓதுறது சுன்னத்து. ஏன்னா மக்ரிப் நேரம் கொஞ்ச நேரத்தில் மக்ரிப் கலாவாக போயிடும். அதனால் சின்ன சின்ன சூறாக்கள் தான் ஓதும். ஆனால் அந்த சஹாபி தளபதி எல்லா இஷா தொழுகையிலும் எல்லா சுபுகளையும் எல்லா மக்ரிப்லையும் குல்ஹுவல்லாஹ்வை தவிர எதுவுமே ஓதலை. அதனால் எங்களுக்கு ஏன் அப்படி ஓதுறாருங்கிறது எங்களுக்கு ஒரு மற்ற சூறா ஓத வேண்டியது தானே. ஒரு பள்ளியாத்தில் ஒரு பேஜிமா குல்ஹுவல்லாஹ் மட்டும் ஓதுனா அடுத்த மாதம் சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. குல்ஹுவல்லாஹ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே ஓதிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி தானே குல்ஹுவல்லாஹ் சூறா மட்டும் எதுவும் ஓதிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த சஹாபியை வர சொல்லுங்க, என்னம்மா நீங்கள் எதுக்காக நீங்கள் அதை மட்டும் ஓதுறீங்க? யார் ரசூலுல்லாஹ்? எனக்கு குல்ஹுவல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும், குல்ஹுவல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும் என்பதனால நான் அதே என்ன செய்யிட்டு இருக்கேன் ஓதி. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், அளவு சின்னதாக இருக்கிறதுக்காக. நான் 2011 புருனையில் ரமலானில் தராவி தொழுவிக்க போயிருந்தேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா புருனையில் மலாய்ப்பள்ளி அங்கே எப்படின்னு சொன்னால் குல்ஹுவல்லாஹ்வை தவிர எதுவுமே ஓதக்கூடாது. பெரிய சூறாலாம் அங்கே அனுமதி கிடையாது.
ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டாங்க எல்லாரும். ஒரு அரை மணி நேரத்தில் பள்ளியாசல் தொழுதுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் தனித்தனியாக குரான் ஆப்சாக்களை வருத்தி தனித்தனியாக ஒரு இடத்துல தொழு நடத்துவாங்க. அவங்க ஒன்லி குழுவெல்லாம். இந்த குழுவெல்லாம் இருக்குன்னா ஷார்ட்டாக தொழுகிறதுக்காக வேண்டி அந்த அரை மணி அதை அவங்க வச்சுருக்காங்க வைங்களேன், அது நமக்கு தேவையில்லை. அதை மாதிரி ஷார்ட்டாக ஆக்குறதுங்கிறதுக்காக வேண்டிய ஓதலை. எனக்கு ரொம்ப பாசம் என்பதனால நான் ஓதனேன்னு என்ன செய்தார், சீக்கிரம் தொழுது முடிச்சுட்டு ஓடணுங்கிறதுக்காக வேண்டி கோழி குத்துற மாதிரி தொழுகையில் கூடாது சொல்லணும் சொன்னாங்க. கோழி குத்துற மாதிரி தொழுகு தான் தொழுவக்கூடாது. டப்புன்னு சுஜூத்தில் ஒழுங்கா இல்லாமல் குழுலாவது அல்லா வைப்பார் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் தொழுதுக்காக வேண்டி அதை ஓதுறதுக்கா இல்லை. எனக்கு ரொம்ப பிரியம்னா சொல்ல சொன்னாங்க, யார் எதை நேசித்தாரோ அதோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பார். அப்போ குழுவல்லாங்கிறது அல்லாவுடைய கலாம் ஷரீஃப். அப்போ குழுவல்லாவுடைய நேசத்தில் அவர் ஓதி இருந்தால் நாளைக்கு அல்லாவோடு இருப்பார் சொன்னாங்க. அப்போ நம்ம நோக்கம் தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் குழுவல்லாவை ரொம்ப நேசிக்கிறேன் நாயகமே. இன்ன ஹுப்பக்க யுத்கிலக்கல் ஜன்னா, உன்னுடைய பிரியம், குழுவல்லாவை நீ நேசிக்கக்கூடிய உன் பிரியம் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு நுழைச்சிட்டு தான் உருன்னு சொன்னான். உன்னை எங்கே கொண்டு நுழைச்சிரும், சொர்க்கத்தில் கொண்டு நுழைச்சிடும். பாருங்க, சின்ன சூறாவுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தபூக் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க, வெளிநாட்டு பார்டர், சிரியாவுடைய பார்டர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் வெளிநாட்டுக்கு போனதே கிடையாது. ஒரே ஒரு யுத்தத்துக்கு மட்டும் சிரியாவுடைய பார்டர் வரைக்கும் போனாங்க. அதுதான் தபூக் யுத்தம், பெருமானாருடைய கடைசி காலத்தில் நடந்த யுத்தம். அந்த யுத்தத்தில் நபி அவர்கள் ஒரு நாள் காலையில் பார்க்குறாங்க, சூரியன் சரியான வெளிச்சம். இன்றைக்கி பாருங்கள், மழை பெய்யறதுனால மேகமாக இருக்கிறதுனால வெளிச்சம் இல்லை. இல்லைன்னா நோம்பு நேரத்தில் எவ்வளோ வெளிச்சமாக இருந்தது இந்த நேரத்தில். அப்போ நமக்கே தெரியும் இது என்ன, காலையில் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், உச்சி பொழுதுல பயங்கரமாக இருக்கும், 3 மணிக்கு வெளிச்சம் குறைஞ்சது நமக்கு தெரியுமில்ல. ஆனால் காலையிலேயே பயங்கரமாக இருக்குது வெளிச்சம், டபுள் வெளிச்சமாக இருக்கும். திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும். இரவு மேட்ச்சு தான் அது. எல்லா ஸ்டேடியத்துலேயும் ராட்சச லைட் போட்டு பகல் மாதிரி காட்டுற லைட்டுகள் தான். இரவில் கூட பகல் மாதிரி காட்டக்கூடிய, அப்படி தானங்க அது, இரவில் கூட பகல் மாதிரி காட்டக்கூடிய ராட்சச லைட்டுகளை போட்டு நடத்துகிறாங்க. அது மாதிரி பயங்கரமாக இருக்கிற வெளிச்சம். அவங்க கேட்டாங்க, யாரை சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நான் கேட்டாங்க, என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, இது வரைக்கும் இவ்வளோ வெளிச்சம் இருந்தது கிடையாது, சூரிய வெளிச்சம், இது சூரிய வெளிச்சம் இல்லை நாயகமே, இது வானவர்களாகிய எங்களுடைய வெளிச்சம். நாங்கள் 1,40,000 பேர் நாங்கள் இறங்கியிருக்கோம். 70,000ஆகவே 2 சப்பு இறங்கியிருக்கோம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், மதீனாவில் ஒரு மனிதர் ஒபாத்தாகி விட்டார். அவர் பேர் முஆவியா, அவருடைய சன்னாப் அபி முஆவியா. அவர் முஆவியா, அபு முஆவியா என்பவருடைய மகனார் முஆவியா என்பவர் இறந்திருக்கிறார். அவருடைய இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக, இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் 2 அணிகள், 2 சப்புகள் வந்திருக்கோம். ஒவ்வொரு சப்புல 70,000 பேர் ஜனாசா தொழ வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்களுடைய வானவர்கள் என்பதெல்லாம் ஒளியானவர்கள், மலக்குமார்கள் ஒளியில் படைக்கப்பட்டவங்க, அந்த ஒளியில் உள்ள வெளிச்சத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு என்ன இவ்வளோ ஒரு மரியாதை, அவர் என்ன அப்படி பெரிய அமல் செய்துட்டாரு. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் குழுவல்லாவுடைய ரொம்ப ரசனை உள்ளவர். எப்பொழுதும் அவர் நடந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் எந்த நிலையிலும் அவர் குழுவல்லாவே ஓதிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு மனிதருக்கு குழுவல்லாவுக்கு ஓதுனா வானவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பிரதமர் இறந்துட்டான்னா எத்தனை ஆயிரம் பேர், ஒரு முதலமைச்சர் இறந்தால் எத்தனை ஆயிரம் பேர் இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஆனால் வானவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுடைய கடைசி வாக்கியம் வாயிலிருந்து குழுவல்லா ஓதி ரூஹு பிரிகிறதோ அவர் கபூருடைய நெருக்கடியிலிருந்து, கபூருடைய அணைப்பிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். அவரை பட்டு துணியில் போர்த்தியவர்களாக வானவர்கள் அவரை இழுத்து செல்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் 10 குழுவல்லா ஓதுவாங்க, அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கோட்டை எழுப்பப்படுகிறது. அதே சமயத்தில் 20 கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு 30 தடவை 3 கோட்டை எழுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது உமர்லான்னு சொன்னாங்க, அப்படி என்றால் நான் நிறைய ஓதுவேன் என்று சொன்னாங்க. அப்படின்னாங்க, நீங்கள் எவ்வளோ ஓதினாலும் சரி, நீ எத்தனைக்கு ஓதினாலும் அல்லாவுடைய இடம் காலியாகாது. எத்தனை கோட்டைனாலும் சொர்க்கத்தில் அல்லாவில் எழுப்ப முடியும். ஏன்னா இட நெருக்கடி ஏற்படாது. இப்போ தாம்பரத்தில் பிளாட் போட்டான், வித்துருச்சு, அப்படி செங்கல்பட்டுக்கு வந்துட்டான், செங்கல்பட்டில் பிளாட் போட்டு விற்றா, காலியாக போச்சு, திரும்ப அங்கேருந்து வேலை அதுக்கப்புறம் தள்ளி வரானா இல்லையா. அதே மாதிரி சொர்க்கத்தில் எத்தனை பங்களா எழுப்பினாலும் இடம் நிற்காது, ஃபுல்லாகாது. அல்லாஹ் தந்துக்கிட்டே இருப்பான் எத்தனை குழுவல்லா ஓதினாலும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காரு. அதே மாதிரி யார் 50 குழுவல்லா 100 குழுவல்லா படுத்த நிலையிலே 100 குழுவல்லா யார் ஓதுகிறார்களோ சொர்க்க வாசலில் இருந்து அல்லாஹ் வானவர்களால் வருக வருக என்று வரவேற்பு அளிக்கப்படும். அதே மாதிரி சொன்னாங்க, யார் 200 குழுவல்லா ஓதுவார்களோ, 2 தஸ்பீஹ்
அவர் 50 வருடம் பாவம் மன்னிக்கப்படும், கடனாளியாக இறந்தாலே அதெல்லாம் மன்னிக்க மாட்டார். இப்படி ஒரு குல்ஹுவல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் சஹாபாக்கள் நோக்கி, ஒரே நேரத்தில் உங்களுக்கு 10 ஜுஸு குர்ஆன் ஓத முடியுமா? அதுக்குண்டான சக்தி யாருக்காவது இருக்கா? யா ரசூலுல்லாஹ், எப்படி 10 ஜுஸு ஓத முடியும்? ஒரு நாள் ஒரே நேரத்தில் எப்படி 10 ஜுஸு ஓத முடியும்? முடியும். அந்த நன்மை கிடைக்கிறதுக்கு நீ ஒரு குல்ஹுவல்லாஹ் ஓதுனா உனக்கு 10 ஜுஸு ஓத நன்மை கிடைக்கும். நீ 3 ஓதுனா ஒரே முழு குர்ஆன் ஓத நன்மை கிடைக்கும். என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் சின்ன விஷயம்தான், ஆனால் அதுக்கு பலன் நிறைய இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபில் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சாதாரணமாக சொல்ற, ரொம்ப கஷ்டமாக இல்லை, வாய் வலிக்கலாம் செய்யாது. ஆனால் அது ஒரு உகது மலை அளவு நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி குல்ஹுவல்லாஹ்ங்கிறது ஒரு 3 வரி தான். அது வாயில் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அது ஓதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தை 4 அரசர்கள் ஆண்டார். ஒன்று சுலைமான் நபி, 2 பேர் இந்து மன்னர்கள், 2 பேர் இஸ்லாமிய மன்னர்கள். உலகத்தை ஆண்ட மன்னர்கள் 4 பேர். ஒன்று சுலைமான் நபி, இன்னொன்று துல்கர்னைன் மன்னர். குர்ஆன்லேயே அல்லாஹ் கஹஃப் சூராவில் சொல்லி காட்டுறோம், வயசல்லுனக அன் துல்கர்னைன். யூதர்கள் துல்கர்னைன் என்ற மன்னரை பற்றி நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அந்த அலெக்சாண்டர் சொல்றானா இல்லையா, அந்த துல்கர்னைன். இந்து மன்னர் 2 பேர். ஏன்னா புகுத்த நசன் ஒரு மன்னர், ஒரு ஆளை சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தான்ல, அவளை இந்து மன்னர். ஆக 2 இஸ்லாமிய மன்னர்கள் உலகத்தை ஆண்டாங்க, 2 இந்து மன்னர்கள் உலகத்தை ஆண்டாங்க. அதில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அன்றைக்கி தமிழ்நாட்டு பேர் நிறைய பேர் மெட்ராஸுக்கே போயிருக்க மாட்டாங்க, திருநெல்வேலியில் நிறைய பேர் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கே போயிருக்க மாட்டாங்க. இருக்காங்க எல்லாருமே போய் சொல்ல முடியுமா? நீங்கள் பொம்பளைக்கு நிறைய பேர் மெட்ராஸில் என்னென்னு தெரியாது, நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அதே மாதிரி எல்லாருமே இந்தியாவில் உள்ள தலைவர் டெல்லிக்கு போயிருக்காங்க இல்லையா? நிறைய பேர் பாம்பேக்கு போயிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் கல்கத்தாவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கலாம், நாமளே நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க, மெட்ராஸே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நிலையில் மெட்ராஸ் எங்கே இருக்குங்க? எது ஒரு 500 கிலோமீட்டர் தானே இருக்குது. ஆனால் துல்கர்னைன் மன்னர் பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். சூரியன் உதிக்கிற இடத்துக்கும் போயிருக்காரு, சூரியன் மறைகிற இடத்துக்கும் போயிருக்காருங்கிறாள். எங்கே? ஃப்ளைட் இல்லாத காலத்தில், ஹெலிகாப்டர் இல்லாத காலத்தில், எவ்வளோ பெரிய உயர்தரமான வாகனங்கள் இல்லாத காலத்தில் எங்கே போயிருக்காரு? குர்ஆன்லேயே சொல்கிறாங்க அல்லாஹ். அப்போ எப்படி நீங்கள் அதை மாதிரி போனீங்க என்று அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், குல்ஹுவல்லாஹ் சூறாவை நான் பற்றி தான் நான் எங்கே என்ன செய்தேன், எல்லா நாட்டுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போனேன். சூரியன் மறையில பாருங்க, அது ஒரு சாதனை சூறா, அது ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய சூறா. ஆக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மூலமாக இந்த உம்மத்துக்கு ஆயுள்கள் ரொம்ப கம்மி. நிறைய பேர் அந்த காலத்தில் 90 வயசு 80 வயசில் தான் அந்த காலத்துலலாம் இறப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், அங்கங்கே நோட்டீஸ் ஒட்டியிருக்கான், சின்ன சின்ன ஆட்களுக்கு அஞ்சலின்னு போட்டிருக்க. பார்த்தா இது சின்ன ஒரு 50 வயசு 35 வயசு அப்படி தான் எழுதியிருக்கு. கோயம்புத்தூர் நான் போயிருந்தேன், நிறைய ஒட்டியிருக்கான், எல்லாம் சின்ன சின்ன ஆட்களுக்கு. பாருங்க, ஆயுள் கம்மி, 60 70 தான் உம்மத்துக்கு ஆயுள்னாங்க. அந்த ஆயுளில் பெரிய பெரிய சூறாவுக்கு நிறைய சிறப்பை சொன்னால் நம்மளால் ஓத நேரம் இருக்காது, நம்ம இருக்கிற நேரத்தில் அது செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ் என்ன செய்யறது, அந்த உம்மத்துக்கு ஆயுள் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சூறாக்களுக்கு நிறைய சிறப்பை வச்சு அந்த சின்ன சூறாவிலேயே நிறைய நன்மையை பெறணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கான். அதனால் இந்த சூறாக்களை எல்லாம் நாம் அதிகமாக ஓதி அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய நல்மக்களாக உங்களையும் அல்லாஹ் நம்மையும் ஆக்கிய புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.